Hello, welcome to my channel Statistics with Geetha. Today we are going to see the exercise problems under Latin square design. See the first exercise. The following is a Latin square of a design when 4 varieties of seeds are being tested. Set up the ANOVA table and state your conclusion. You may carry out suitable change of origin and scale. You are given the values, the layout of the ANOVA. Now the solution H0, there is no significant difference between rows, columns and treatments. நமக்கு மூணுமே வரும் இங்கே LSTல rows effectsம் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம், column effect, treatment effect மூணுமே. There is no significant difference between rows, columns and treatments. H1, there is significant difference between rows, columns and treatments and your level of significance alpha equal to 5%. இப்போ அவங்க ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, you may carry out suitable change of origin and scale ஒரு வேர்டு வந்திருக்கு. அதாவது இங்கே வேல்யூஸ் வந்து எல்லாமே பெரிய பெரிய நம்பர்ஸாக இருக்குது. ஸோ நம்ம இப்படியே வச்சுட்டு பண்ணும்பொழுது கால்குலேஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம ஆரிஜின் அண்ட் ஸ்கேல் சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆப்ஷனும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா வேல்யூஸ்லேருந்துமே காமனாக 100 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருக்கிறனால டிவைடட் பை 5. ஸோ வேல்யூஸ் வந்து ரொம்ப சின்னதாயிரும், நமக்கு கேல்குலேஷன் போட ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது 105 minus 100 that is 5, 5 divided by 5 1. அது மாதிரி 115 by minus 100 15, 15 by 5 3. அதே மாதிரி இதுவும் 3. இங்கே 95 minus 100 minus 5 divided by 5 minus 1. அதே மாதிரி இங்கே -1, இங்கே வந்து 25 இருக்கும், 100 சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் டிவைடட் பை 5 யூ வில் கெட் 5. இங்கே -1, இங்கே வந்து 35 ரிமைண்டர் இருக்கும், அது டிவைடட் பை 5 ஸோ யூ வில் கெட் 7. சிமிலர்லி ஹியர் இட் இஸ் 5, ஹியர் இட் இஸ் 1 1, இங்கே -1, இங்கே 3 1 3 3. ஸோ வேல்யூஸ் கொடுத்துரு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காலம்ஸில் இதை எடுத்துக்க போகிறோம். இந்த வேல்யூஸ் அப்படியே ஆஸ் இட் இஸ் எடுத்துக்கிறது. நம்ம காலம்ஸ் x1 x2 x3 x4 4 காலம். அதே மாதிரி 4 ரோ இருக்குது, அது y1 y2 y3 y4. ஸோ இதெல்லாம் காலம்ஸ், இது ரோஸ். ஸோ நமக்கு இங்கே ரோ டோட்டலும் வேணும், காலம் டோட்டலும் வேணும். அதுக்கப்புறம் காலம் வேல்யூஸு x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் x4 ஸ்கொயர் அதனுடைய டோட்டல்ஸ் நமக்கு வேணும். ஸோ வி ஆர் ப்ரிப்பேரிங் லைக் திஸ் எ டேபிள். ஸோ முதல்ல எல்லா வேல்யூஸையும் எழுதிட்டு நான் காலம் டோட்டல்ஸ் கண்டுபிடிச்சிடறோம். இந்த வேல்யூஸை கூட்டி இப்போ மைனஸாக இருக்கிறது சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அடிஷன் அந்த பண்ணும்போது உங்களுக்கு 7 - 1 6, இங்கே வந்து 12 - 2 10. அதே மாதிரி இங்கே 7 - 1 6, இங்கே வந்து 10. இந்த ரோ டோட்டல்ஸ் இப்படியே கூட்டிக்கணும். ஸோ 5 + 3 8, இது 2 கேன்சல் ஆகி இங்கே வந்து 10, இங்கே வந்து 6, இங்கே என்ன ஆகும்னா 8. ஸோ இந்த டோட்டலும் உங்களுக்கு வேணும், தட் இஸ் 32. ரெண்டு டேலி ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 18 6 24 8 32, இங்கே 20 26 6 32. ஸோ இந்த ரெண்டும் டேலி ஆனால் தான் நீங்கள் பண்ணியிருக்கிறது கேல்குலேஷன் கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ ஒரு x1ஐயும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி x2 x3 x4 ஒன்னொன்னையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிவிட்டு we will find these values. x1 ஸ்கொயர், ஸோ 1 ஸ்கொயர் 1, 3 ஸ்கொயர் 9, இந்த 3 ஸ்கொயர் 9, -1 the whole square 1. அதே மாதிரி இங்கே -1 ஸ்கொயர் 1, 5 ஸ்கொயர் 25, -1 ஸ்கொயர் 1, 7 ஸ்கொயர் 49. இங்கே 5 ஸ்கொயர் 25, 1 ஸ்கொயர் 1, 1 ஸ்கொயர் 1, -1 ஸ்கொயர் 1. 3 ஸ்கொயர் 9, 1 ஸ்கொயர் 1, 3 ஸ்கொயர் 9, 3 ஸ்கொயர் 9. ஸோ இப்போ நமக்கு சம்மேஷன் x1 ஸ்கொயருக்கு வேணும், சம்மேஷன் x2 ஸ்கொயர் வேணும், சம்மேஷன் x3 ஸ்கொயர் வேணும், சம்மேஷன் x4 ஸ்கொயர். ஸோ இது எல்லா வேல்யூஸையும் கூட்டினா சம்மேஷன் x1 ஸ்கொயர் 20, சம்மேஷன் x2 ஸ்கொயர் 76, சம்மேஷன் x3 ஸ்கொயர் 28, சம்மேஷன் x4 ஸ்கொயர் 28. ஸோ இப்போ இந்த டேபிளை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ அடுத்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எல்லாமே கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த டேபிள்லேருந்து நமக்கு தேவையான வேல்யூஸ் இங்கே எழுதி வச்சுருக்கோம். சம்மேஷன் x1 6, சம்மேஷன் x2 10, சம்மேஷன் x3 6, சம்மேஷன் x4 10. அதே மாதிரி சம்மேஷன் y1 8, சம்மேஷன் y2 10, சம்மேஷன் y3 6, சம்மேஷன் y4 8. அப்புறம் சம்மேஷன் x1 ஸ்கொயர் 20, சம்மேஷன் x2 ஸ்கொயர் 76, சம்மேஷன் x3 ஸ்கொயர் 28, சம்மேஷன் x4 ஸ்கொயர் 28. t வந்து the total of the observations, that is 32. n வந்து total number of observations 16, ஏன்னா 4/4, ஸோ 16. ஸோ நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட்ஸை தனியாக அரேஞ்ச் பண்ணி ட்ரீட்மெண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்க்கு தேவையான வேல்யூஸை கால்குலேட் பண்ணோம். ஸோ அரேஞ்ச் த எலிமெண்ட்ஸ் இன் த ஆர்டர் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ நமக்கு 4 ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, A B C D 4 வெரைட்டியும் தான் 4 ட்ரீட்மெண்ட்ஸு.
ஸோ அந்த ஏ தனியாக எழுதிக்கிறோம் வரிசையாக. ஸோ அதனோட டோட்டல், பியினுடைய டோட்டல், சியினுடைய டோட்டல், டியினுடைய டோட்டல். இதுதான் ட்ரீட்மெண்ட்ஸை நம்ம ஆர்டர் பண்ணி எழுதி டோட்டல் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த டிஃபரெண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். முதல்ல வந்து கரெக்ஷன் ஃபேக்டர், தட் இஸ் டி ஸ்கொயர் பை என். இங்கே டி 32, அதனால் 32 ஸ்கொயர் பை என் 16 which is 64. அப்புறம் ரோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், சம்மேஷன். இந்த ரோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்ங்கிறது இந்த ரோ வேல்யூஸ். சம்மேஷன் y1 the whole square by n1 plus summation y2 the whole square by n1 plus summation y3 the whole square by n1 plus summation y4 the whole square by n1 எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் டி ஸ்கொயர் பை என். இங்கே நம்ம y1 y2 வேல்யூஸ் இங்கே வச்சுருக்கோம். ஸோ 8 ஸ்கொயர் பை 4, ஏன்னா 4, அதாவது n1ங்கிறது இங்கே நம்பர் ஆஃப் ரோஸ். இங்கே ரோஸில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த ரோஸ், அது வந்து 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதனால் n1 வந்து 4. ஸோ 8 ஸ்கொயர் பை 4, 10 ஸ்கொயர் பை 4, 6 ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் 8 ஸ்கொயர் பை 4 எல்லாத்தையும் கூட்டிட்டு மைனஸ் 64, தட் இஸ் 24 ப்ளஸ் 25 ப்ளஸ் 9 ப்ளஸ் 24 மைனஸ் 64 which is 2. ஸோ ரோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து 2. இப்போ அதே மாதிரி காலம் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். காலம் வேல்யூஸ் தான் நம்ம x1 x2 x3 x4னு வச்சுருந்தோம். ஸோ சம்மேஷன் x1 the whole square by n2 plus summation x2 the whole square by n2 plus summation x3 the whole square by n2 plus summation x4 the whole square by n2 minus t square by n. n2ங்கிறது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த காலம்ஸ், அதுவுமே நமக்கு 4 தான். அதனால் காலம் வேல்யூஸை நம்ம ஸ்கொயர் பண்ணிவிட்டு டிவைடட் பை 4. ஸோ 6 ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் 10 ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் 6 ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் 10 ஸ்கொயர் பை 4, அது சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் மைனஸ் 64, தட் இஸ் 9 ப்ளஸ் 25 ப்ளஸ் 9 ப்ளஸ் 25 மைனஸ் 64 which is 4. ஸோ காலம் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இஸ் 4. Now total sum of squares, அதுக்கு வந்து summation x1 square plus summation x2 square plus summation x3 square plus summation x4 square minus t square by n. நமக்கு summation x1 square, x2 square, x3 square எல்லாம் தெரியும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுறோம். 20 plus 76 plus 28 plus 28 minus 64, that is 152 minus 64 which is 88. So total sum of squares 88. அடுத்தது treatment sum of squares. ட்ரீட்மெண்ட்ஸை நம்ம k1 k2 k3 k4னு வச்சுக்க போகிறோம். ஸோ SSK is equal to summation k1 the whole square by n1 plus summation k2 the whole square by n1 plus summation k3 the whole square by n1 plus summation k4 the whole square by n1 minus t square by n1. n1ங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸு, அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஈச் ட்ரீட்மெண்ட்ஸ், அது வந்து 4 தான், எல்லாமே 4ங்க, அதனால தான் n1 வச்சுட்டேன். ஸோ 12 ஸ்கொயர் ஃபஸ்ட் வேல்யூ டோட்டல் 12 ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் 0 ஸ்கொயர் பை 4, 10 ஸ்கொயர் பை 4, அடுத்தது 10 ஸ்கொயர் பை 4 மைனஸ் 64. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 36 ப்ளஸ் 0 ப்ளஸ் 25 ப்ளஸ் 25 மைனஸ் 64, தட் இஸ் 86 மைனஸ் 64 which is equal to 22. ஸோ ட்ரீட்மெண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 22. இப்போ நம்ம அனோவா டேபிள் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ அனோவா டேபிள் sources of variation, sum of squares, degrees of freedom, mean sum of squares and variance ratio. இங்கே sources of variationல நமக்கு 3 source plus error இருக்குது. ஸோ between rows, between columns, between treatments, error total. ஸோ row sum of square 2, column sum of square 4, between treatments, அதாவது treatment sum of square 22 and total sum of square 88. ஸோ 88லேருந்து இந்த 3ஐயும் கூட்டி கழிச்சிட்டோம்னாக்கா ரிமைனிங் error sum of square 60. ஸோ அந்தந்த சம் ஆஃப் ஸ்கொயரை கரஸ்பாண்டிங் டிகிரிஸ் ஆஃப் இடத்துல டிவைட் பண்ணும்பொழுது இங்கே 4 ரோஸ் இருந்தது, 4 மைனஸ் 1 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், காலம் வந்து 4 4 மைனஸ் 1 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், ட்ரீட்மெண்ட்டும் 4 மைனஸ் 1 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 16 மைனஸ் 1 தட் இஸ் 15. 15லேருந்து இந்த 9ஐ கழிச்சிட்டோன்னா ரிமைனிங் எரர் சம் ஆஃப் ஸ்கொயர்னுடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 6. ஸோ ஒரு சம் ஆஃப் ஸ்கொயரையும் கரஸ்பாண்டிங் டிகிரிஸ் ஆஃப் இடத்தால் டிவைட் பண்ணும்பொழுது மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கிடைக்கும். ஸோ 2 டிவைடட் பை 3 0.67, 4 டிவைடட் பை 3 1.33, 22 by 3 7.33, 60 by 6 that is 10. ஸோ மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எந்த மீன் சம் ஆஃப் ஸ்கொயர் அதிகமாக இருக்குது அதான் மேலே வரும், டினாமினேட்டரில் சின்ன வேல்யூ வரும். இப்போ ரோக்குள்ள வேரியன்ஸ் ரேஷியோ எஃப் வேல்யூ கண்டுபிடிக்கும் பொழுது அப்போ தான் கிரேட்டர் தேன் 1 வரும், எஃப் ரேஷியோ கிரேட்டர் தேன் 1 வர முடியும். ஸோ இப்போ வந்து 10 தான் அதிகமாக இருக்குது 3 வேல்யூ விடவேன், அப்போ நியூமரேட்டரில் 10 தான் வரும், டிவைடட் பை அந்த பிட்வீன் ரோஸ்னுடைய மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் 0.67 which will give you 14.9 which is greater than 1. அதே மாதிரி எஃப் வேரியன்ஸ் ரேஷியோ ஃபார் காலம்ஸ் வந்து 10 டிவைடட் பை 1.33 which is 7.52,
Similarly, for treatments, 10 divided by 7.33 which is equal to 1.36. So, எல்லா F ratio மே greater than 1 வந்துடுச்சு. Now, we have to see the table value not for 3 and 6. We have to ஏன்னா தலைகீழாக போட்டிருக்கோம், அதாவது எரர் தான் அதிகமாக இருக்கிறதுனால மேலே வந்திருக்கு. ஸோ நியூமரேட்டரில் வரக்கூடிய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான் ஃபஸ்ட்டில் வரும். ஸோ 6,3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தில் 5%ல் எஃப் டேபிளில் பார்த்தோன்னா எஃப் டேபிள் வேல்யூ இஸ் 4.76. நவ் கம்பேரிங் த கேல்குலேட்டட் வேல்யூ வித் த டேபிள் வேல்யூஸ், இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு வேல்யூமே பாருங்கள் 4.76ஓட அதிகமாக இருக்குது. அதனால் எஃப் ரோ, அதாவது வேரியன்ஸ் ரேஷியோ ஃபார் ரோஸ் அண்ட் வேரியன்ஸ் ரேஷியோ ஃபார் காலம்ஸ் ஆர் கிரேட்டர் தேன் எஃப் டேபிள் வேல்யூ, விச் இம்ப்ளைஸ் ஹெச் நாட் இஸ் ரிஜெக்டட். F calculated value greater than F table value na H naught is rejected. So we have the conclusion as there is significant difference between rows and between columns. And the rows kum between rows kum between columns kadiye significant difference irukku appdin solrom. அடுத்தது பாருங்க treatments நோடைய variance ratio is less than your F table value is less than F table value. So calculated value is less than table value போது there is no evidence to reject H naught, அதனால H naught is accepted. அப்போ there is no significant difference between treatments. So between treatments கடையில் எந்த significant differenceும் இல்லை அப்படின்னு சொல்லி conclusion எழுதணும். So இது வந்து இந்த LST எப்படி போட்டோம், எப்படி அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் போடுறோம், அப்படியே 2-way கிளாஸிஃபிகேஷன் மாதிரி தான் நம்ம சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இங்கே எக்ஸ்ட்ராவாக ட்ரீட்மெண்ட்டுக்கு தனி சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ செகண்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். A variable trial was conducted on wheat with 4 varieties in a LST. The plan of the experiment and per plot yield are given below. நமக்கு plan of the experiment கொடுத்துருக்கு, per plot yield எவ்வளவுன்னு கொடுத்துருக்கு வேல்யூஸு. It is also a 4/4 Latin square. So values கொடுத்துருக்கு இதெல்லாம். Analyze the data and interpret the result. இப்போ solution பாருங்க. H naught, there is no significant difference between rows, between columns and between treatments. H1, there is significant difference between rows, between columns and between treatments. Alpha 5% வச்சுக்கிறோம். இப்போ இங்கே எல்லாமே அரவுண்ட் the values all around 20. நம்ம என்ன பண்ணுறோம், to simplify the calculations 20 எல்லா நம்பர்லேருந்தும் எல்லா அப்சர்வேஷன்ஸ்லேருந்தும் 20 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். So subtract 20 from all the observations. இங்கே column values x1, x2, x3, x4 எழுதிக்கிறோம். row values y1, y2, y3, y4 எழுதிக்கிறோம். and we need both side totals, அதாவது summation y1, y2, y3 வேணும், அதே மாதிரி summation x1, x2, x3, x4 வேணும். அதுக்கப்புறம் x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், x3 ஸ்கொயர், x4 ஸ்கொயர், இந்த நாலுனுடைய வேல்யூஸோட சம்மேஷன் வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ டேபிள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வேல்யூலேருந்து நம்ம 20 சப்ட்ராக்ட் பண்ணும்பொழுது இங்கே ரோ வேல்யூஸ் 5, 3, 0, 0, -1, -1, 1, -2, -1, -6, -3, 0, -3, 0, 1, -5. ஸோ ரோ டோட்டல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8, -3, -10, -7. காலம் டோட்டல்ஸ் பார்த்தா 0, -4, -1, -7. இந்த ரெண்டு சைடும் டேலி பண்ணுங்கள், தட் இஸ் -12 கண்டிப்பாக வரும். அடுத்தது ஒரு x1, x2, x3, x4 ஒரு வேல்யூவையும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் சம்மேஷன் கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ 25, 1, 1, 9 டோட்டல் சம்மேஷன் x1 ஸ்கொயர் 36. இங்கே 9, 1, 36, 0 சம்மேஷன் x2 ஸ்கொயர் 46. இங்கே 0, 1, 9, 1 ஸோ சம்மேஷன் x3 ஸ்கொயர் 11. x4 ஸ்கொயர் அதே மாதிரி சம்மேஷன் x4 ஸ்கொயர் 29. ஸோ இந்த டேபிள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த டேபிள்லேருந்து நமக்கு தேவையான சம்மேஷன் x1 ஸ்கொயர், சம்மேஷன் x2 ஸ்கொயர், சம்மேஷன் x3 ஸ்கொயர், சம்மேஷன் x4 ஸ்கொயர் எடுத்து எழுதிட்டோம். அதே மாதிரி சம்மேஷன் y1, சம்மேஷன் y2, சம்மேஷன் y3 அண்ட் சம்மேஷன் y4 அண்ட் சம்மேஷன் x1, சம்மேஷன் x2, சம்மேஷன் x3, சம்மேஷன் x4 எழுதியிருக்கோம். n வந்து 4 × 4 that is 16. t வந்து டோட்டல் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் that is -12. இப்போ கரெக்ஷன் ஃபேக்டர் t ஸ்கொயர் பை n that is -12 the whole square by 16 that is 9. Row sum of squares, summation y1 the whole square by n1 plus summation y2 the whole square by n1 plus summation y3 the whole square by n1 plus summation y4 the whole square by n1 minus t square by n.
இப்போ நமக்கு summation y1 y2 எல்லாம் தெரியும். The square from the 8 square by 4 plus minus 3 the whole square by 4 plus minus 10 the whole square by 4 plus minus 7 the whole square by 4 இது எல்லாத்தையும் simplify பண்ணினதுக்கு அப்புறம் minus 9 which will give you 46.5. So row sum of squares 46.5. அதே மாதிரி column sum of squares summation x1 the whole square by n2 plus summation x2 the whole square by n2 plus summation x3 the whole square by n2 plus summation x4 the whole square by n2 minus t square by n இங்க எல்லாமே வெச்சிருக்கோம். So 0 plus minus 4 the whole square by 4 plus minus 1 the whole square by 4 plus minus 7 the whole square by 4 minus 9. Simplify பண்ணியதுக்கு பிறகு 7.5. So column sum of squares 7.5. Total sum of squares வந்து summation x1 square plus summation x2 square plus summation x3 square plus summation x4 square minus t square by n. நம்ம இந்த values எல்லாம் வச்சிருக்கோம். So 36 plus 46 plus 11 plus 29 minus 9 that is 113. So total sum of squares 113. அதுக்கப்புறம் sum of squares due to treatments. நம்ம இங்கே ட்ரீட்மெண்ட்ஸை எடுத்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒரு டேபிள் தனியாக பண்ணிக்கணும். 4 ட்ரீட்மெண்ட் A B C Dன்னு இருக்குது. அப்போ ஏவெல்லாம் தனியாக B தனியாக C தனியாக எழுதியிருக்கோம் ரோ வைஸாக. அதனோட டோட்டல்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். தட் இஸ் K1 K2 K3 நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதாவது ட்ரீட்மெண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம்மேஷன் K1 the whole square by n1 plus summation K2 the whole square by n1 plus summation K3 the whole square by n1 plus summation K4 the whole square by n1 minus t square by n. இங்கே வந்து K1 K2 K3 டோட்டல்ஸ் இங்கே இருக்குது. minus 12 the whole square by 4 plus 1 square by 4 plus 6 square by 4 plus minus 7 the whole square by 4 minus 9. ஸோ சிம்பிளிஃபை பண்ணினா 48.5. ஸோ ட்ரீட்மெண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து 48.5. இந்த எல்எஸ்டியில் மட்டும் நமக்கு ரோஸு காலம்ஸு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே 4ங்கிறதுனால நமக்கு டினாமினேட்டரில் எல்லா இடத்துலையுமே n1 n2 எல்லாம் 4ஆக வந்திருக்கு. ஸோ அதனால் இதில் கன்ஃபியூஷன் இல்லை. ஸோ இப்போ அனோவா டேபிள் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அனோவா டேபிளில் சோர்சஸ் ஆஃப் வேரியேஷன், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், வேரியன்ஸ் ரேஷியோ. ஸோ இதில் சோர்சஸ் ஆஃப் வேரியேஷனில் we have 3 except error, that is between rows, between columns, between treatments, error and total. And sum of squares due to rows வந்து 46.5, sum of squares between columns 7.5, sum of squares between treatments 48.5, total sum of squares is 113. So 113 minus these 3 values will give you 10.5 for error sum of squares. Degrees of freedom பார்த்தா total வந்து 16 minus 1 15, rows வந்து 4 minus 1 3, column வந்து 4 minus 1 3, treatments 4 minus 1 3. ஸோ 15லிருந்து இந்த 9 கழிக்கும் பொழுது எரருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் அதாவது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 6. ஸோ நான் ஒரு சம் ஆஃப் ஸ்கொயரையும் கரஸ்பாண்டிங் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தில் டிவைட் பண்ணும் பொழுது மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கிடைக்கும். 46.5 by 3 15.5, 7.5 divided by 3 2.5, 48.5 divided by 3 16.17, 10.5 divided by 6 1.75. ஸோ எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்த காட்டிலுமே எரர் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் நியூமரேட்டரில் இந்த வேல்யூஸையே எடுத்துக்கலாம். ஸோ எஃப் ரேஷியோ ஃபார் ரோ சம் ஆஃப் ரோக்கு கரஸ்பாண்டிங் எஃப் ரேஷியோ 15.5 by 1.75 which is 8.86. Similarly for columns F ratio is 2.5 divided by 1.75 which is 1.43. Between treatments ke F variance ratio 16.17 by 1.75 that is 9.24. Now table value at 5% for 3,6 எல்லாத்துக்குமே 3,6k பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாமே இதே மாதிரி தான் போட்டிருக்கோம். அப்போ 3,6 degrees of freedom வந்து 8.94. Now calculated value is compared with the table value. We have F ratio corresponding to rows is less than F table value. That is 8.86 is less than 8.94. Similarly, F ratio corresponding to columns, that is 1.43 is less than 8.94. So இந்த ரெண்டுமே டேபிள் வேல்யூ விட குறைவாக இருக்கிறதுனால H0 is accepted. ஆனால் F ratio corresponding to treatments 9.24 வருது, that is greater than our table value, therefore H0 is rejected. So the inference is first there is no significant difference between rows and between columns. அந்த ரெண்டுத்துக்கும் வந்து H0 accept பண்ணதுனால there is no significant difference between rows and between columns.
மூணாவது இன்ஃபரன்ஸ் வந்து H0 ரிஜெக்ட் பண்ணுறதுனால நம்ம H1 அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம என்ன எழுதணும்? தேர் இஸ் சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது பிட்வீன் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு இடையில். ஸோ இந்த மாதிரி லாட்டின் ஸ்கொயர் டிசைனில் நீங்கள் டெசிஷன் மேக்கிங் பண்ணலாம். இந்த லாட்டின் ஸ்கொயர் டிசைன் வந்து ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் டிசைன் விச் இஸ் யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். மெயினாக அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வரும்பொழுது நம்ம லாட்டின் ஸ்கொயர் பயன்படுத்தி நம்ம அனலைஸ் பண்ணோன்னா நமக்கு நல்ல ஒரு எக்ஸாக்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கம்பேரிசனும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் லாட்டின் ஸ்கொயர் டிசைன் தான் இருக்கிறதுலையே the best design சொல்லலாம் for especially for agricultural experiments. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.